முருகன் தமிழ் கடவுள், தளர்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று கம்பர் பாடுவாரே, அந்த தமிழ் முருகப்பெருமானால் தரப்பட்டது. முருகனை பற்றி பாடினது திருமுருகாற்றுப்படை. அதில் 6 படை வீடுகள் வரும். இந்த படையின தெரியுமா? ஆற்றுப்படுத்துவது, வேற ஒன்றும் இல்லை. என்னமோ படை எடுத்துக்கிட்டு போன வீடுன்னு சொல்லப்படாது. ஆற்றுப்படுத்துவது, ஆறுன்னா வழின்னு அர்த்தம், ஆற்றுப்படுத்துவதுன்னா வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். பரிசு வாங்கின புலவன், பரிசு வாங்காத புலவனை இந்த வள்ளல்கிட்ட போனா உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டுறான் பாருங்க. புரியுறாப்பல சொன்னா, ஒரு வீட்டில் சாப்பிட்டு வந்த ஒருத்தன் பசியோட வந்தவனை பார்த்து அந்த வீட்டுக்கு போனா பசியார சாப்பிடலாம்னு வழிகாட்டுறான் பாருங்க. அதுக்கு பேரு தான் ஆற்றுப்படுத்துவதுன்னு பேர். ஆறுன்னா வழி. அந்த காலத்துல காட்டு பாதையில, காடு எங்க பார்த்தாலும் முள்ளு, ஆறு ஓடுமா. ஆறு ஓடுனதுக்கு அப்புறம் ஆறு காஞ்சி போச்சுன்னா ஆறு ஓடுன தடத்துல மண்ணா கிடக்குமா, அது வழியாயிடுமா. அதனால வழிங்கிற சொல்லுக்கு பழைய தமிழ் சொல் ஆறு. ஆறுன்னா வழின்னு அர்த்தம். ஆற்றுப்படைன்னு சொன்னா வழிகாட்டக்கூடிய நூல். 6 இடங்களுக்கு போ, முருகனை பார்க்கலாம், நீ கேட்கிறதையெல்லாம் அவர் தருவார் அப்படின்னு பாடினார் நக்கீரர். இந்த 6 படை வீடுகள்ல ஒண்ணு குன்றுதோர் ஆடல். முருகன் எங்கே இருப்பான்? எல்லா மலையிலையும் இருப்பான். இந்த மலையை பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்கு. மலை மேல ஏறி நின்னா நம்ம பார்வையும் விரியும், மனசும் விரியும். அந்த முருகன் இருக்கிறது குன்றுதோர் ஆடல். அந்த குன்றுதோர் ஆடல்னு சொல்றது திருத்தணின்னு சுருக்கமா ஒரு ஊரை மட்டும் குறிப்பிடுவது பழக்கம். எல்லா மலையும் அதுல சேரும். ஆனா அதுல சிறப்பானது திருத்தணி. இந்த முருகனுடைய கோவில்கள்ல எல்லாம் சூர சம்ஹாரம்னு நடக்கும். திருத்தணி கோயில்ல அந்த சூர சம்ஹாரம் கிடையாது. சூரனுங்கிறது ஆணவத்துக்கு அடையாளம். ஆணவத்தை வெற்றி கண்டது சூர சம்ஹாரம். அதுல கூட ஒரு சிறப்பு, சூர சம்ஹாரம்ங்கிறதே தப்பு. சூரன் பெருவாழ்வு. ஏன் தெரியுமா? முருகப்பெருமான் சூரனை கொல்லவில்லை, சூரனை சேவலும் மயிலுமாக மாற்றி விட்டார். நமக்கு தீமை செய்பவன் மீது கோபம் இல்லை, அவன் செய்யக்கூடிய தீமையின் மீதுதான் கோபம். அவனை திருத்தி விட்டால் மிகவும் மகிழ்ச்சி. முருகப்பெருமான் ஒரு சூரனை திருத்தி பணிகொண்டார், சேவலும் மயிலும் ஆக்கினார். அதனால தணிகை தணிந்து மகிழ்ச்சியோடு சேவல் மயில் வள்ளி தெய்வ யானையோடு மகிழ்ச்சியோடு தணிகை என்ற இடத்திலே வீற்றிருக்கிறார். அதனாலதான் திருத்தணியை பற்றி பல சான்றோர்கள் பாடியிருக்கிறார்கள். தணிகை மலையை சாரேனோ என் சாமி அழகை பாரேனோ என்பார் ராமலிங்க வள்ளற் பெருமான். வள்ளலாருக்கு 10 வயசு 11 வயசா இருக்கிற போது அவங்க அண்ணார்கிட்ட கேட்டு ஒரு அறை வாங்கினாராம். மேல வீட்டுல மாடியில ஒரு சின்ன அறை. அந்த அறையில நம்ம ராமலிங்கம் உட்கார்ந்து இருப்பார். அந்த அறையில என்ன இருக்கும்? ஒரு மேஜை இருக்கும், ஒரு உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி இருக்கும், மேஜை மேல ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த ராமலிங்கம் அந்த கண்ணாடியை பார்ப்பாராம். கண்ணாடியில என்ன தெரியும்? ராமலிங்கத்துக்கு திருத்தணி முருகன் தெரிந்தான் கண்ணாடியில. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 தெரிந்தது, கார்கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே என்று பாடுகிறார். தணிகாசலம்னா திருத்தணிகை மலை. அவருக்கு அந்த காட்சி கிடைச்சது எப்படி? மனசுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரிஞ்சது. அவர் உடம்பையும் கலற்றக்கூடிய ஞானி. அதனாலே அவர் உடம்புக்குள்ளே இருந்த முருகப்பெருமான் திருத்தணி முருகன் கண்ணாடியில் காட்சி கொடுத்தான். வாரியார் சுவாமிகள் 87 ஆண்டுகள் வாழ்ந்தவர், எங்களுக்கெல்லாம் குருநாதர். ஒரு காலத்திலே அவர் அமர்நாத் யாத்திரை போனார். அப்பொழுது கூட கடும் குளிரில் அந்த பனி நீரில் குளித்து விட்டு பூஜை செய்தவர். வழிபாடு செய்யாமல் சாப்பிட மாட்டார். 87 ஆண்டுகள் தமிழையும் சைவத்தையும் வளர்த்த புண்ணியவான். ஒரு முறை வெளிநாட்டில லண்டன்ல சொற்பொழிவு. அது 1993. அவருக்கு அப்போ 87 வயசு. உடம்பு சரிப்படவில்லை.
அங்கே இருந்து ஒரு நாற்காலியில் வைத்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து விட்டார்கள். பம்பாய்க்கு வந்துட்டார். பம்பாயிலிருந்து அடுத்த விமானத்தில் சென்னைக்கு வரணும். ஏற்றி விட்டார்கள். உட்கார்ந்துட்டார். பக்கத்தில் உள்ளவர் கேட்கிறார், சாமி காப்பி என்னமாவது சாப்பிடலாமா? காப்பியா? சென்னையில போய் பூஜை முடிச்சுத்தான் காப்பி. உறுதியாய் இருக்கிறார். விமானம் பறந்தது. வழியில் ஒரு அறிவிப்பு, இப்பொழுது நீங்கள் திருப்பதியை பார்க்கிறீர்கள், பாருங்கள். விமானம் கொஞ்சம் கீழே வந்தது. திருப்பதி மலை தெரிந்தது. தங்க கோபுரம் தெரிந்தது. எல்லோரும் கும்பிட்டார்கள். வாரியார் சாமியும் கும்பிட்டார். கொஞ்சம் தள்ளி பார்த்தார், திருத்தணி மலை தெரிந்தது. திருத்தணி முருகன் காட்சி கிடைச்சது. அப்படியே தலையை சாச்சார், முடிஞ்சு வச்சு. விமானத்திலேயே அந்த உயிர் முருகனோடு கலந்து விட்டது. கார்மாமிசை காலன் வரின் கலவத்து ஏர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் என்று கந்தர் அனுபூதி பேசிற்று. கருப்பு எரும மாட்டு மேல காலன் வருவதற்கு முன்னால் அழகான மயில் மீது நீ வந்து என்னை அழைத்து செல்ல வேண்டும். அது வாரியார் சுவாமிக்கு வாய்த்தது. 87 ஆண்டுகள் செய்த பூஜையின் ஒரு பலனாக முருகன் அங்கேயே அழைத்து கொண்டு போய்விட்டான். சென்னை மீனம்பாக்கத்தில் உடம்புதான் இறங்கிற்று. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். அந்த காலத்திலே 15ஆம் நூற்றாண்டிலே அருணகிரிநாத சுவாமிகள் திருத்தணிக்கு வருகிறார். வர்ற பொழுது திருப்புகழ் பாட்டு அற்புதமாய் பாடிக்கொண்டே வருகிறார். சந்தம் தாளம் எல்லாம் இணைந்து இருக்கின்றன. அருணகிரியார் பாடிக்கொண்டு வருகிறார். ஒரு 3-4 பிள்ளைகள் இளைஞர்கள் பார்த்தார்கள். வேடிக்கையாக தெரிந்தது. இவரை பார்த்தார்கள். இவர் தோற்றத்தை பார்த்தார்கள். கையில் உள்ள அந்த தாளத்தை பார்த்தார்கள். கேலி பண்ணி வேடிக்கையாக சிரித்தார்கள். இவர் பாடிக்கிட்டே வந்தாரா, ஒரு வரி வந்தது. அந்த சிரித்த 4 பிள்ளைகளும் எரிந்து போய்விட்டார்கள். என்ன வரி வந்தது? சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். சிரித்தவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் திருப்புகழ் நெருப்பு. தன்னை அறியாம அந்த பாட்டு வந்துருச்சு. தமிழ் மந்திரம் மறக்காதீங்க, சொன்னா படிக்கும். ஒரு பிள்ளைய வாழ்த்துற பொழுது தமிழ்ல மங்களமாக வாழ்த்த வேண்டும். மணமக்களை வாழ்த்துற பொழுது மங்களமாக வாழ்த்த வேண்டும். இப்போ வாயில பாட்டு வந்துருச்சு. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். அவ்வளவுதான். 4-5 எலும்பு கூடு கூட கிடையாது. சாம்பல் குவியல். ஊர்க்காரெல்லாம் வந்தா சாமி காலில் விழுந்துட்டான். சாமி தெரியாத பிள்ளைங்க, இளைஞர்கள், விடலர் பிள்ளைகள், பாவம், நீங்கள் கருணைக்கு அருணகிரி, வாக்கிற்கு அருணகிரி, இந்த பிள்ளைகளை எழுப்ப வேண்டும். நானா எரிச்சேன்? எரிச்சது நான் இல்லை, எழுப்புறது நான் இல்லை. முருகன் தமிழ் மூலம் எரித்தான், அவனே எழுப்புவான். சாமி பாட்டை தொடர்ந்து பாடுங்கள். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் உயிர்க்கும் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். அடுத்த வரி வந்தது. நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும். ஒரு வரி வந்து விழுந்துருச்சு. முருகன் கட்டளை. நெருப்பையும் எரிக்கும். நெருப்புத்தான் எல்லாவற்றையும் எரிக்கும். திருப்புகழ் நெருப்பையே எரிக்கும். இது வந்த உடனே எந்த நெருப்பு அந்த பிள்ளைகளை எரித்ததோ அந்த நெருப்பை திருப்புகழ் எரித்தது. பிள்ளைகள் 4 பேரும் மீண்டும் உயிரோடு வந்தார்கள். எல்லோரும் காலில் விழுந்து கும்பிட்டார்கள். அருணகிரியார் பாட்டை தொடர்ந்தார். நினைத்தது மழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். தன தன தனத்தன் திமி திமி திமித்தின் தகு தகு தகுத்தன் தனபேரி தடுடுடுடுடுண்டென துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும்
சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருத்தணி பெருமாளை பாடினார். இது எப்போ? 15ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி. பின்னாலே திருத்தணியிலே 1950 ஒட்டி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. வாரியார் சுவாமிகள் அதை விளக்கமாக சொன்னார்கள். திருத்தணியிலே ஒரு அம்மையார் ஒவ்வொரு நாளும் மலைக்கு செல்வார். இப்போ திருத்தணி மலைக்கு கார்ல போகலாம், கோயில் வாசல் வரைக்கும் கார் போகுது. அந்த காலத்திலே அப்படி கிடையாது, மலையேறி போக வேண்டும். மலையிலே பாதை கடுமையான பாதை, இருட்டான பாதை. அந்த அம்மையார் கழுத்து நிறைய நகை. மலை மேலே ஏறுவார், முருகனை கும்பிடுவார், ராத்திரி அர்த்தஜாமம் பார்ப்பார். முருகனை கும்பிட்டு விட்டு அர்த்தஜாம பிரசாதத்தை சாப்பிட்டு கொண்டே கீழே இறங்குவார். அர்த்தஜாம பிரசாதம் வெத்திலை, வாழைப்பழம் இப்படி இருக்கும். இப்படி பழக்கம். ஒரு திருடன் பார்த்தான். இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த அம்மையாருடைய கதையை முடிக்க வேண்டும். அன்னைக்கு அமாவாசை. சரியா வந்து ராத்திரி 9:30 மணிக்கு அந்த அம்மா வர்ற பாதையில ஒரு கருப்பான ஒரு திருடன் கரிய இடத்தில் இருட்டுக்குள்ளே மறைந்து ஒரு பாறைக்கு பின்னால் நிற்கிறான். அந்த அம்மையார் அங்கே இருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். வெற்றில போட்டு கொண்டே வருகிறார்கள். ஏதோ வாயில் முணுமுணுத்து கொண்டே வருகிறார்கள். என்ன பாடுறாங்க, என்ன முணுமுணுக்கிறாங்கன்னு தெரியல. இவன் இங்கே இருந்து பார்க்கிறான். அந்த பாறைக்கு பக்கத்திலே அம்மையார் வந்தார்கள். வந்த உடனே கையிலே வைத்திருந்த முரட்டு அரிவாள் ஓங்கினான். ஒரே வெட்டாக வெட்ட வேண்டும். ஓங்கினானா, இவன் நெஞ்சில் எதுவோ விழுந்தது. இவன் மயங்கி விழுந்து விட்டான். அரிவாள் அந்த பக்கம் விழுந்தது, இவன் இந்த பக்கம் விழுந்தான். இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. அந்த அம்மையாருக்கு இது எதுவும் தெரியவில்லை. அவர் தன் வாயிலே முணுமுணுத்தபடி ஏதோ ஒரு பாடலை படித்தபடி போய்விட்டார். காலையிலே சூரிய வெளிச்சம் வந்தது. இவன் மேல பட்டது. முழிச்சு பார்க்கறான். நெஞ்சிலே ஒரு வெத்தில காம்பு கிடக்கு. என்னடா வேடிக்கையா இருக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆடு, இந்த வெத்தில காம்பா ராத்திரி என் மேல பட்டு என்னை சாய்த்து விட்டது. ஒன்னும் புரியல. ஆனா ராத்திரி நெஞ்சில ஏதோ விழுந்தது தெரியுது, கனமாயிருந்தது தெரியுது. நேர அந்த அம்மாட்ட போயிட்டான், காலில் விழுந்தான். தாயே, என்னை மன்னித்துக் கொள். நேற்றைக்கு உன்னை கொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். அந்த இடத்திலே ஒளிந்து நின்றேன். என் நெஞ்சில் எதுவோ பாய்ந்தது. நான் மயங்கி விழுந்து விட்டேன். தாயே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த அம்மையார் கேட்டார்கள், எந்த இடத்தில் ஒளிந்து நின்றாய்? அந்த 3வது திருப்பத்தில். ஓ, இது முருகன் திருவிளையாடல். ஏன் தெரியுமா? அந்த அம்மையார் மேலிருந்து வர்ற பொழுது வெத்தில போடுவாங்க. வெத்தில போடுற பொழுது வெத்தில காம்ப கிள்ளி போடுவாங்க. இந்த வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். என்ன முணுமுணுக்கும்? திருமுருகாற்று படையை பாடுவார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால நக்கீரர் பாடியது திருமுருகாற்று படை. சங்க இலக்கியத்தில் முதலில் தோன்றியது 10 பாட்டு. அதில் முதலில் வைக்கப்பட்ட நூல் முருகனுக்குரிய திருமுருகாற்று படை. அந்த அம்மையார் அந்த திருமுருகாற்று படையை பாடிக்கொண்டே வந்தார்கள். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன்விளங்கவிரொளி உருணர் தாங்கிய மதனுடையின் ஒன்றாள் செருந்தர் தேய்த்த செல்லுரல் தடக்கை இப்படின்னு ஆரம்பிக்கும் பாட்டு. அருமையான தமிழ். அப்படியே பாடிக்கிட்டே வந்தாங்களா. இவன் நின்ன இடத்துக்கு வர்ற பொழுது அவங்க வாயில ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை வந்தது? சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல். சூரனை முழுவதுமாக வெற்றி கொண்ட இலை போன்ற கூர்மையான வேலாயுதம். சூர் முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல். வாய் அதை சொல்றதுக்கும் வெத்திலக்காம்ப கிள்ளி போடுறதுக்கும் வெத்திலக்காம்பு வேல் போல அவன் மார்பில் பாய்வதற்கும் அவன் மயக்கம் போட்டதுக்கும் சரியா போச்சு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை வெத்திலை காம்பை வேலாக்கி விட்டது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தாயே, திருமுருகாற்றுப்படை புஸ்தகம் ஒண்ணு கொடுங்க. வாங்கிக்கிட்டு போனான். திருமுருகாற்றுப்படையை படித்தான். அந்த கல்வனை கந்தன்
தன்னுடைய கருணையினால் தடுத்து ஆட்கொண்டான். நடந்த இடம் திருத்தணிகை. கிட்டத்தட்ட 1920-21 அது ஒட்டிய காலகட்டம். வள்ளிமலை சுவாமிகள் என்ற சச்சிதானந்த சுவாமிகள் வந்தார். திருத்தணியிலே ஜனவரி மாதம் 1 தேதி அன்றைக்கு ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஒவ்வொரு படியிலையும் நின்று திருப்புகழ் பாடி வழிபட்டார்கள். பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாது திருப்புகழ் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள் வேளே பதியான திருத்தணி மேவு சிவலோகம் எனப் பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே என்று பாடியபடி வள்ளிமலை சுவாமிகள் தம்பூராவை மீட்டிக்கொண்டே அந்த படியேறினார். அதுக்கு பெயர் படிவிழா. இன்றைக்கும் அது திருத்தணியில் ஜனவரி 1 தேதி நடக்கிறது. வீடுகள் தோறும் திருப்புகழ் பாடினார்கள். எனவே திருப்புகழ் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே என்ற திருப்புகழ் பாடலை வள்ளிமலை சுவாமிகள் கொஞ்சம் மாற்றினார். திருத்திண்ணை தோறும் திருப்புகழ் ஓதும் திருத்தணி மேவும் பெருமாளே. திருத்தணி பெருமான் எல்லா பாடல்களையும் வாங்கி கொண்டு நமக்காக காத்திருக்கிறார். கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமென் குந்தறிந்த தாடாளனே தென் தணிகை குமரா நின் தண்டை எந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனனே. முருகப்பெருமானே, திருத்தணி பெருமானே, இந்த பெருமாவுக்கு நான் என்ன தவறு செய்தேன்? உன்னை வணங்காத தலை, உன் முன் கூப்பாத கை, உன்னை கும்பிடாத உடம்பு, உன்னை நினைக்காத மனம், இதை எனக்கே தெரிந்து கொடுத்தானே என்று அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார். திருத்தணி முருகன் நமக்கு என்றைக்கும் வழித்துணையாக இருப்பான். திருத்தணி முருகனை வழிபட்டால் வாழ்வில் மிகச் சிறப்பான ஒரு நிலை உருவாகும். இங்கேயும் காப்பான், அங்கேயும் காப்பான். அந்த காலத்துல ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் அந்த வீட்டுக்கு போனார். அந்த மணமகனை பார்த்து, உங்க வீடு எப்படி மதுரையா சிதம்பரமான்னு கேட்டார். அவன் கெட்டிக்கார மணமகன் அழகாக சொன்னான், மதுரையும் இல்லை, சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடுன்னா. இந்த கேட்டவருக்கு ஒன்றும் புரியலை. என்ன பொருள் தெரியுமா? மதுரைனா மீனாட்சிக்குத்தான் எல்லாம். வீட்டில் அம்மாவினுடைய அரசாட்சி அதிகம் இருக்குமானால் மதுரை. சிதம்பரத்தில் நடராஜாவுக்குத்தான் எல்லா பெருமையும். வீட்டில் கணவனுடைய ஆட்சி அதிகமாக இருக்குமானால் சிதம்பரம். இந்த கெட்டிக்காரர் என்ன சொன்னார்? மதுரையும் இல்லை, சிதம்பரமும் இல்லை, திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டில் எப்படி? ஒரு பாதி ஆண், ஒரு பாதி பெண், உமை ஒரு பாகன், அர்த்தநாரீஸ்வரன். சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரனாக ஒரு பாதி உமையோடு காட்சியளிக்கக்கூடிய தொன்மை கோலம், அதுதான் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டில் அதுக்கு பக்கத்தில் முருகப்பெருமான். நம்ம இப்ப அவரைத்தான் பத்தி நினைக்க போறோம். அவருக்கு பேரு செங்கோட்டு வேலன்னு பேரு. அந்த காலத்துல 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் கலியுகம் தொடங்கக்கூடிய சமயத்தில் போகர் 2 சிலைகள் செய்தார். நவ பாஷாணங்களை கொண்டு வந்தார். அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்தார். 2 மோல்டுகள் தயார் பண்ணினார். 2 கொள்ளையும் அந்த பாஷாணத்தை ஊற்றினார். கொஞ்ச நாள் கீழே வைத்திருந்தார், புதைத்து வைத்தார். அதுக்கு அப்புறமாக அதுல இருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வெளியில உள்ள மோல்டையெல்லாம் உடைச்சிட்டு பார்த்தா 2 சிலைகள் கிடைத்தன. ஒரு சிலை மிக அழகாய் இருந்தது. அது விஷம், பாஷாணம். அதன் மீது பால் வந்து நம்முடைய வயிற்றில் சேருமானால் அது நஞ்சு. அதனால போகர் என்ன பண்ணினார்? அதுக்கு மேல இன்னொரு மூலிகை சாறை கொண்டு வந்து அதுக்கு மேல ஒரு பூச்சு பூசி விட்டார். நம்ம ஆங்கிலத்துல கோட்டிங்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு பூச்சு பூசி விட்டார். அந்த சிலையை கொண்டு போய் பழனியில வைத்தார். பழனி ஆண்டவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்தால் அந்த பால்
அந்த தேன், அந்த பஞ்சாமிர்தம், அந்த சந்தனம் நமக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. அதுக்கப்புறம் போகர் சமாதி ஆயிட்டார். அந்த இன்னொரு சிலை இருந்தது. அந்த சிலைக்கு வெளியிலே மூலிகை பூச்சு பூசப்படவில்லை. அந்த சிலையை கொண்டு போய் திருச்செங்கோட்டில் வைத்தார்கள். அவருக்கு இன்னைக்கும் அபிஷேகம் கிடையாது. உடம்பிலே அவருக்கு தண்ணீர் படுவதில்லை. அவர் தனியாக பேரழகாய் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு என்ன பேரு? செங்கோட்டு வேலன் பேர். மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கு மேலான தேவனை, மெஞ்ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திறனே அந்த நான்முகனே. நம்ம கந்தர் அலங்காரத்திலே அருணகிரியார் இப்படி பாடுறார். இந்த பிரம்மா ஒரு கஞ்சன், எனக்கு 2 கண்ணு தான் கொடுத்திருக்கான். திருச்செங்கோட்டு முருகனை பார்க்கிறதுக்கு ஒரு 4000 கண்ணாவது வேணுமே. இவன் 4000 கண்ணை கொடுக்காம இந்த கஞ்சன் எனக்கு 2 கண்ணத்தான கொடுத்திருக்கிறான். பிரம்மாவுக்கு கஞ்சன்னு பேர். ஏன் தெரியுமா? தமிழ்ல கஞ்சம்னா தாமரைன்னு அர்த்தம். தாமரையில இருக்கிற பிரம்மாவுக்கு கஞ்சன்னு ஒரு பேரு பொருத்தம் தானே. அவர் அப்படி பேசுகிறார். 4000 கண் படைத்திறனே அந்த நான்முகனே. அப்படிப்பட்ட ஊர் திருச்செங்கோடு. எப்போ? சிலப்பதிகார காலம், 2000 வருஷத்துக்கு முன்னாலே இளங்கோவடிகள் ஒரு படுத்த சமணர். அவர் பேசுகிறார். சீர்கடி செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன்கை வேலன்றே. சீர்கடி செந்திலும் செங்கோடு, அதான் திருச்செங்கோடு. இந்த திருச்செங்கோட்டுக்கு அவளது பெருமை. இந்த செங்கோட்டு வேலனை பத்தி ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டும். அருணகிரிநாத சுவாமி பின்னாலே கிளியாக மாறினார். கிளியாக மாறி முருகப்பெருமானுடைய தோளில் அமர்ந்து கொண்டார். அவன் காது கேட்கும்படி கந்தர் அனுபூதி பாடினார். கந்தர் அனுபூதி 51 பாட்டு. நெஞ்ச கனகல் நிகழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு சேர் செஞ்சல் புனை மாலை சிறந்திடவேன் பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். இது முதல் பாட்டு. கடைசி பாட்டு வாரியார் சாமி பாடி பாடி நமக்கெல்லாம் பாட. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த 51 பாட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு ஊரைத்தான் பாடுவார். திருச்செந்தூர பாடல, வயலூர பாடல, பழனிய பாடல, திருவண்ணாமலைய பாடல, திருச்செங்கோட்டை மட்டும் பாடுவார். கந்தர் அனுபூதியில திருச்செங்கோட்டுக்கு மட்டும்தான் ஒரு பாட்டு உண்டு. நாகாசலம்னு அதுக்கு பேரு, பாம்பு மலைன்னு பேரு, சர்ப்ப சகிலம்னு பேரு. சர்ப்பம்னா பாம்பு, சகிலம்னா மலை. வடமொழியிலே சர்ப்ப சகிலம். நாகாசலம், நாகம் பாம்பு, அசலம் மலை. நாகாசலம்னு அதுக்கு பேரு. நாகாசல வேலவ நாலுக வித்யாகா சுரலோக சிகாமணியே என்பது கந்தர் அனுபூதி. கூகா எனையன் கிளை கூடிகள போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. நாகாசல வேலவ நாடுக வித்யாகா சுரலோக சிகாமணியே. இது கந்தர் அனுபூதி பாட்டு. ஆமா, இத்தனை ஊரை பாடக்கூடிய அருணகிரி கந்தர் அனுபூதியில வேற ஊரை பாடாதவர் இதை மட்டும் பாடினார. ஏன்? திருச்செங்கோட்டுக்கு அவ்வளவு பெருமை. முன்னாலே அலங்காரத்திலே நம்முடைய அருணகிரியார் ஒரு பாட்டு பாடினார். திருச்செங்கோட்டு முருகா, நான் மற்றவர்கள் காண இறந்து கிடக்க கூடாது. எல்லோரும் பார்த்து என் உடம்பை பார்த்து அழக்கூடாது. தெய்வ திருமலை செங்கோட்டில் வாடும் செழுஞ்சுடரே, வைத்த வேற்படை வானவனே, மறவேன் உனை நான் ஐவர்க்கிடம் பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே. உள்ள 5 பேர் இருக்கிறான் நம்ம உடம்புக்குள்ள. மெய் வாய் கண் மூக்கு செவி. இதுக்கு 2 காது, தோலால் சுவர் வைத்தது இந்த உடம்பு. இது விழுகிறதுக்கு முன்னால நீ வந்து என்னை காப்பாற்று. ஐவர்க்கிடம் பெற காலிரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே அப்படின்னாரா. இது எங்க கேட்டாரு? திருச்செங்கோட்டுல கேட்டார்.
அருணகிரியாருக்கு கடைசியிலே அது வாய்த்தது. கடைசி காலத்திலே அருணகிரியார் கிளியாக மாறினார். கிளியாக மாறி இமயமலைக்கு போனார். பாரிஜாத பூ கொண்டு வந்தார். அதற்குள் அவருடைய உடம்பை சிலர் எரித்து விட்டார்கள். கிளியாகவே இருந்தார். அழிவே கிடையாது. அந்த உடம்பு சுகம் என்று சொல்லக்கூடிய கிளியாகவே இருந்தது. முருகனுடைய தோளிலே போய் உட்கார்ந்து கொண்டது. என்றும் நிலையாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைத்தது. நான் கேட்டதை எனக்கு தந்தாய் திருச்செங்கோட்டு முருகா என்று கிளியாக மாறிய பிறகு பாடிய கந்தர் அனுபூதி பாடலில் திருச்செங்கோட்டை மட்டும் பாடுகிறார் நம்முடைய அருணகிரியார். நாகாசல வேலவர் நாலுகவி தியாகா சுரலோக சிகாமணியே. திருச்செங்கோடு நம்ம சேலத்துக்கு ஈரோட்டுக்கு நடுவில் இருக்கு. மலையே பெரிய மலை. அதுக்கு பாம்பு மலைன்னு பேரு, சர்ப்பசகிலம்னு பேரு. அந்த காலத்துல அந்த ஊர்ல ஒரு மன்னன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த மன்னனுடைய அவைக்கு ஒரு சீட்டு வந்தது. அந்த சீட்டை வாங்கி பார்க்கிறான். அடுத்த ஒரு மன்னன் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? அடுத்த ஒரு ராஜா என்ன எழுதியிருக்கிறார்? என்னுடைய சபைக்கு இன்றைக்கு ஒரு பெரும் பாவலர் வந்தார். அவரோடு போட்டி போட்டு பாட என் சபையில் உள்ள யாராலும் முடியவில்லை. அவர்களுடைய ஆற்றல் எல்லாம் தனக்கு சமர்ப்பணம் என்று அவர் எழுதி வாங்கி கொண்டு போய்விட்டார். அந்த பாவலர் நாளைக்கு உங்களுடைய திருச்செங்கோட்டுக்கு வருகிறார். உங்களுடைய அவையில் உள்ள பாவலர்கள் அவரோடு போட்டி போட்டு பாட முடிந்தால் பாடலாம். இந்த ராஜா பார்த்தார். யாரோ ரொம்ப பெரிய ஆளு, அவனோட யாரு போட்டி போட்டு பாடுறது? சபையில உள்ள புலவர்களை எல்லாம் கூப்பிட்டார். புலவர்கள் எல்லாம் அந்த பேரை கேட்ட உடனேயே முடியாது என்கிற மாதிரி தலையை குனிந்து கொண்டு சும்மா இருந்தார்கள். ஒரு புலவர் சொன்னார், அவரோடு போட்டி போட்டு பாட வேண்டுமானால் மலையிலே, திருச்செங்கோட்டு மலையிலே முருகனுக்கு முன்னால் ஒரு அன்பர் இருக்கிறார். அவர் முருகனை பாடுவார், நல்ல புலவர், அவரிடத்திலே சொல்லுங்கள். ராஜா உடனே அங்கிருந்து ஒரு கட்டளை இட்டார். அது ஆணை. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஆர்டருங்கிற பாருங்க, அது மாதிரி ஒரு ஆணை. என்ன ஆணை? நாளைக்கு நம்முடைய சபைக்கு வரக்கூடிய புலவரோடு நீங்கள் போட்டியிட்டு பாட வேண்டும். இது அரச கட்டளை. ஒரு சேவகன் எடுத்துக்கொண்டு மேலே போனான். முருகப்பெருமானுக்கு முன்னால் நின்று கண்ணீர் விட்டு பாடிக்கொண்டிருந்த அந்த புலவர் பெரிய பக்தர் பார்த்தார். முருகா, நான் எப்படி போட்டியில பாடுறது? எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் உன்பால் சமர்ப்பணம். கற்றதெல்லாம் வேலுக்கு அவயம், மயில் வாகனத்துக்கு விண்ணப்பமே. எனக்கு வேற என்ன தெரியும் முருகா? காலில் விழுந்து அழுதார். பொறுப்பை முருகன் எடுத்துக்கொண்டான். முருகன் காலில் விழுந்து அழுதிங்கன்னா உங்க வேலையை அவன் பார்ப்பான், உங்களை விட நல்லாவே பார்த்துடுவான். அன்னைக்கு சாயந்தரம் அந்த வெளிநாட்டு பாவலர் ஒரு பெரிய பல்லக்கில் வர்றார். பல்லக்குக்கு முன்னால 10 பேர், பின்னால 10 பேர், பல்லக்க தூக்குறவங்க ஒரு 4 8 பேர். அடே அப்பா, ஒரு பெரிய பட்டாளம் வருது. வந்தவர் இந்த மலையை பார்க்கிறார், கேட்கிறார், இந்த மலைக்கு என்ன பேரு? இந்த மலைக்கு சர்ப்பசைலம்னு பேரு. சர்ப்பம்னா பாம்பு, சைலம்னா மலை. நாககிரி, நாகாசலம், பாம்பு மலை. நாடுமலை பொருளோனே நாககிரி பெருமாளே என்பது திருப்புகழ். இதுக்கு பேரு சர்ப்பசைலம். உடனே அந்த புலவருக்கு பாட்டு கிளம்பிடுச்சு. என்னத்தை கேட்டாலும் உடனே பாட்டு வரும். எப்படி பாட ஆரம்பிச்சார் தெரியுமா? ஓ, இந்த மலைக்கு பேரு சர்ப்பசைலமா? பாம்பு மலையா? பாம்பு ஏன் படம் எடுத்து ஆடாம படுத்து கிடக்கு அப்படின்னு கேட்டார். அவருக்கு பழக்கம் என்னன்னு கேட்டா, 1.25 அடியில ஒரு வினாவை வைப்பார், ஒரு கேள்வி. அடுத்த 2.25 அடியில அதுக்கு பதில் சொல்லுவார். அந்த மாதிரி பாடக்கூடிய பெரிய ஆளு. இப்பவும் அதே மாதிரி பாட ஆரம்பிச்சார். பாட்டுன்னா சாதாரணப்பட்ட பாட்டு இல்லை, கட்டளை கலித்துறை. கட்டளைக்கு உட்பட்டு பாட வேண்டும், எழுத்தெண்ணி பாட வேண்டும். முதல் 4 சீர் வெண்பாவுக்குரிய இலக்கணத்தோடு இருக்க வேண்டும். 5வது சீர் விளங்காயாக இருக்க வேண்டும். நேரசையில் தொடங்கினால்
16 எழுத்துக்கள் இருக்க வேண்டும். நிறை அசையில் தொடங்கினால் புள்ளி எழுத்தை விட்டுவிட்டு 17 எழுத்து இருக்க வேண்டும். அடேங்க அப்பா, இப்படி கட்டளையோட பாடணும் பாட்டு. அந்த பாட்டை தொடங்கினார். அடியடி தோறும் ஐஞ்சீராகி முதல் சீர் 4 வெண்டலை பிழையார் கடையொரு சீரும் விளங்காயாகி நேர் 16 நிறை 17 என்று ஓதினர் கலித்துறை ஓரடி கழித்தே என்பது பழைய காலத்து சூத்திரம். அது மாதிரி கடுமையான பாட்டை ஆரம்பிச்சு விட்டார். எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? சமரமுதற் திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. சமரமுதற் திருச்செங்கோடு, போரில் வெல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த திருச்செங்கோடு பாம்பு மலை என்றால் அது ஏன் படம் எடுத்து ஆடவில்லை? இது வினா. சமரமுதற் திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. அதுக்கு மேல பாட்டு வரல, நின்னு வச்சு திருப்பி திருப்பி சொல்றார். 1.25 அடி வருது, அடுத்த 2.25 அடி படலை. ஏன்? கொடுத்தவன் நிறுத்திட்டான். பாட்டு என்ன அவரா பாடுறாரு? உள்ளே இருந்து கடவுள்ல பாடுறாரு. ஆண்டவன் கொடுத்தால்தான் கலை நிலையாக இருக்கும், இல்லாவிட்டால் கலை விலையாக போய்விடும். பாட்டு வல்ல, ஆடாதது என்னை ஆடாதது என்னை தென்ன மாதிரி இவர் நிற்கிறார். அங்கிருந்து ஒரு மாட்டுக்காரன் வருகிறான். கையிலே கோலோடு வருகிறான். வேலை வைத்துவிட்டு கோலை தாங்கி வருகிறான். அது யாரையா அங்கே நிற்கிறது? நான் ஒரு புலவன். ஓ புலவனா? புலவன்னா உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? ஆமா, பாட தெரியும். இப்ப ஏன் இங்கே நிக்கிறீங்க? அது உனக்கு என்னத்துக்கு தம்பி, சும்மா நீ போ. அவர் இல்ல, சொல்லுங்க. உங்க முகத்தை பார்த்தா ஏதோ கவலை தெரியுது. உள்ளத்தை படிக்க கூடியவன், முகத்தை பார்த்தா ஏதோ கவலை தெரியுது. ஒண்ணுமில்ல, ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன், பாதியில நின்று போச்சு, அதான் கவலை. நீ பாட்டுக்கு போ. பாட்டா? அப்படியா? என்ன பாட்டு ஆரம்பிச்சீங்க? நான் வேணா முடிச்சு கொடுக்குறேன், நீ முடிச்சு கொடுக்குறியா? நான் பாடுன பாட்டை சும்மா சொல்லுங்க. யார பத்தி பாடுனீங்க? இந்த மலையத்தானே பாடுங்க. சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. அப்புறம் தான் வரமாட்டேங்குது, நிக்கிறேன். இப்படித்தானே இந்த பாட்டை நான் முடிக்கட்டுமா? நீ முடிக்கிறியா? இது எழுத்தண்டி பாடுற பாட்டு, கட்டளை கலித்துறை, இலக்கணம் மாறாம பாடணும். பாடுறேன், முடிக்கிறேன். எங்க உங்க பாட்டை சொல்லுங்க. சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்து ஆடாதது என்னை. இவன் தொடர்ந்தான். அது ஆய்ந்திலையோ, இது தெரியலையா? என்ன சொன்னான் தெரியுமா? ஏன் பாம்பு படம் எடுத்து ஆடல? மேலே முருகன் இருக்கிறான், அவன் மயில் வாகனம் இருக்கு, படம் எடுத்தா மயில் கொத்திரும் அப்படின்னு பயந்து போய் இந்த பாம்பு படம் எடுத்து ஆடல. இந்த கருத்தை அவர் தொடங்கின கட்டளை கலித்துறை, அவர் சொன்ன அந்த இலக்கணப்படி அற்புதமாக பாடினான். சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்தாடாதது என்னை. இது அவர் பாட்டு. அது ஆய்ந்திலையோன் நமரன் குறவள்ளி பங்கன் எழுகரை நாட்டு உயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே. அவனே பாராட்டி பாடுறான். குறவள்ளி பங்கன், நமரன் நம்மாடு, குறவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுக்கன் தலைவன் குமரன், அவனுடைய மயில் வாகனம் கொத்தும் என்று இந்த பாம்பு படம் எடுக்கவில்லை. ஒரு அருமையான கட்டளை கலித்துறை தமிழுக்கு கிடைத்து விட்டது. கொடுத்தவன் முருகனும். சமரமுகத் திருச்செங்கோடு சர்ப்பசைலம் என்னில் அமரில் படம் விரித்தாடாதது என்னை. அது ஆய்ந்திலையோ நமரன் குறவள்ளி பங்கன் எழுகரை நாட்டுயர்ந்த குமரன் திருமுருகன் மயில் வாகனம் கொத்துமென்றே. அற்புதமான வாக்கு. என்ன பண்ணார் தெரியுமா அந்த புலவர்? ஒரு சாதாரணமான ஒரு ஓலை எடுத்தார், எழுதினார். இந்த மாட்டுக்கார பையன் பாடிய பாடலுக்கு என்னுடைய அறிவு, என் திறமை, என் புலமை எல்லாம் சமர்ப்பணம். எழுதி கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட்டார். செய்தது யாரு? முருகப்பெருமான். இது யாரு பண்ணின காரியம்? என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு இப்ப அதை சொல்றேன். இப்ப இந்த இவர் பாடினாரா, பாட்டை கேட்ட உடனே அந்த புலவர் என்ன பண்ணினாரு? தம்பி நீ யாரு?
நான் மாட்டுக்காரன். இல்லப்பா, நீ பெரிய பாட்டுக்காரன். இல்லைங்க, இந்த ஊர்ல ஒரு புலவர் இருக்காரு, நாளைக்கு கூட அவரோட போட்டி போட்டு பாடுறதுக்கு யாரோ வெளியூர் புலவர் வரப்போறாராம். இந்த புலவர்கிட்ட நான் கொஞ்ச காலம் போய் தமிழ் கத்துக்கிட்டேன். அவர் என்ன பார்த்தாரு, போடா முட்டா பயலே, ஞான சூன்யா, உனக்கு பாட்டு வராது போடான்னு விரட்டி விட்டாரு. நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு திரிகிறேன். இந்த புலவருக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆளு வேண்டாம்னு விரட்டின ஆளு இந்த போடு போட்டா நாளைக்கு அவர்கிட்ட போய் நான் எப்படி பாடுவது? அதனாலதான் ஒரு ஓலை எடுத்தாரு. மாட்டுக்கார பையனுடைய பாட்டுக்கு என்னுடைய அறிவு, திறமை, புலமை எல்லாம் சமர்ப்பணம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன நினைப்பு வருது? திருவிளையாடல் நினைப்பு வருதா? அது அப்பா பண்ணது, இது பிள்ளை பண்ணது. திருவிளையாடல்ல விறகு விற்ற படலம் எம்பெருமான் விறகு சுமந்து வந்து அந்த பெரிய பாட்டுக்காரனை இரவோடு இரவாக ஒரு பாடலை பாடி விரட்டினாரே, அது அப்பா பண்ணினது, இது பிள்ளை பண்ணினது. அப்பா சிவபெருமான், பிள்ளை முருகப்பெருமான். 2 பேருக்கும் தமிழ் புலவர்கள் என்று பெயர். 2 பேருக்கும் தமிழ் ஆர்வம் உண்டு, தமிழில் பற்று உண்டு, தமிழில் பயிற்சி உண்டு. புலவர்களுடைய கூட்டத்திலே முருகப்பெருமானும் இருப்பார், சிவபெருமானும் இருப்பார். கடவுளை விட்டு விட்டு தமிழை பிரிக்க முடியாது, தமிழை விட்டு விட்டு கடவுளை பிரிக்க முடியாது. திருச்செங்கோடு அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இன்றைக்கும் அந்த திருச்செங்கோட்டுக்கு போனால் அந்த முருகப்பெருமானுடைய பேரழகு காட்சியை பார்க்கலாம். சங்க காலத்திலே, சிலப்பதிகார காலத்திலே இருந்து இன்று வரை பாடப்பெற்ற தனிப்புகழ் பெற்ற திருத்தலம் திருச்செங்கோடு. செங்கோட்டு வேலன் நமக்கு என்றைக்கும் துணையாயிருப்பான். அந்த காலத்துல திருச்செந்தூரில் ஒரு சாமியார் எந்த நேரமும் முருகனை கும்பிடுவார், வேற ஒண்ணு அவருக்கு பொழுதில்லை. எழும்போதும் வேலும் அயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் அயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் அயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. இப்படி எப்ப பார்த்தாலும் வேலும் மயிலும். இதுதான் சாமியாருக்கு வேலை. ஒரு நாள் கனவிலே முருகன் காட்சி கொடுக்கிறான். நீ திருச்செந்தூரிலே திருப்பணி செய்ய வேண்டும், கோபுரம் கட்ட வேண்டும். இவரோ சன்னியாசி, கையில் அரை காசும் இல்ல, கடன் கொடுப்பார் யாரும் இல்ல, சன்னியாசி. முருகன் ஆணையிட்டான், 6 படை வீடுகளுக்கும் போ. அதன்படி சாமியார் புறப்பட்டார். திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி பழனிக்கு வந்தார். பழமுதிர் சோலையை பார்த்தார். பழனியை கும்பிட்டு, பழமுதிர் சோலையை கும்பிட்டு, திருவேரகத்தை கும்பிட்டு, திருத்தணி கும்பிட்டு, எல்லா பகுதிகளையும் போய் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து திரும்பவும் திருச்செந்தூருக்கு வந்து 6 படை வீட்டையும் கும்பிட்டார். அந்த காலம் நடந்து போனார். 1 வருஷம் ஆச்சு. திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. ராத்திரி படுத்திருக்கிறார். நாளைக்கு திருப்பணி பண்ணணும், கையில காசு கிடையாது. கனவுல முருகன் காட்சி கொடுக்கிறான். நாளைக்கு காலையில் பொருள்கள் எல்லாம் வரும், திருப்பணியை தொடங்கு. நான் எங்க தொடங்குறது? கூலி கொடுக்க காசு கிடையாது. முருகன் சொன்னான், கூலிக்காரர்களுக்கு திருநீற்றை கொடு, விபூதி. தூண்டுகை விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் திருச்செந்தூர்ல. தூண்டுகை விநாயகர்கிட்ட போய் கையை திறந்து பார்க்க சொல்லு. இதான் கட்டளை. மறுநாளைக்கு அதே மாதிரி பார்க்கிறார். யாரோ சாமான கொண்டு வந்து கொட்டுறாங்க. கல்லு ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கத்திலே மண்ணு வருது, எல்லாம் மரம் வருது, எப்படியோ ஒன்னா எல்லாம் வருது. யாரோ கட்டளைப்படி கொண்டாந்தார்கள். ஒரு நாள் வேலை முடிஞ்சது. வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்கணும். விபூதி எடுத்தார். எல்லாரையும் கும்பிட்டார். இந்த விபூதியை கையில வாங்கிக்கிடுங்க, கையை மூடிக்கிடுங்க. இந்த தூண்டுகை விநாயகர்கிட்ட போங்க, அங்க போய் திறந்து பாருங்க, உங்களுக்கு கூலி இருக்கும். எல்லாம் அரை மனசோட போறான். தூண்டுகை விநாயகர்கிட்ட வந்தாச்சு. கையை திறந்து பார்க்கறான். நல்லா வேலை பார்த்தவனுக்கு நிறைய சம்பளம், ஏமாத்தனவனுக்கு விபூதி. எப்படி இருக்கும்? மறுநாள்ல இருந்து எவனும் ஏமாத்தல. தூண்டுகை விநாயகர் சிரிக்கிறார். முருகப்பெருமான் நம்மை வைத்து தன் காரியத்தை முடித்துக் கொண்டான். தூண்டுகை விநாயகனே, தொல் கணநாதன் இறையே, ஈண்டு வரும் அன்பரெல்லாம் ஏற்றமுற தூண்டுகிறாய். தம்பி திருச்செந்தில் அவன் தாழ் பணிந்தார் வீடுடனே
இம்பரிலும் வாழ்ந்திடலாம் என்று. முருகனை கும்பிட்டால் இங்கேயும் வாழலாம் அங்கேயும் வாழலாம் என்று பிள்ளையார் தூண்டுறாராம். அதனால அவருக்கு என்ன பேரு? தூண்டுகை விநாயகர் அப்படின்னு பேரு. இந்த திருச்செந்தூரிலே ஒரு காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. எப்போ? 1940 ஒட்டி, கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னால. திருநெல்வேலியிலே சைவ பிள்ளைமார், சைவத்தையும் தமிழையும் வளர்க்கக்கூடியவர்கள் சைவ பிள்ளைமார். யாழ்ப்பாணத்து தமிழர்கள் எப்படி சைவத்தையும் தமிழையும் 2 கண்களாக போற்றுகிறார்களோ அது மாதிரி திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் தமிழையும் சைவத்தையும் 2 கண்களாக போற்றக்கூடிய பெருமக்கள். அவங்க திருச்செந்தூருக்கு காவடி கட்டுறாங்க. திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு காவடி. நாளைக்கு காலையில புறப்பட்டு போகணும். இன்னைக்கு சாயந்தரம் காவடி கட்டுறாங்க. திருச்செந்தூர் முருகன் பாவடிக்கு கட்டுப்படுவான், காவடிக்குள் வீற்றிருப்பான். அன்னைக்கு காவடி கட்டுற பொழுது பல பாட்டுக்கள், அருமையான தமிழ் பாட்டுக்கள் பாடினார்கள். எல்லாருக்கும் பாட்டு புரியுதா? எல்லாம் பாட்டை கேட்டு மகிழ்ந்தார்கள். வெளியில ஒரு எரும மாடு, அது நின்று கொண்டிருக்கிறது. இந்த பாட்டு எருமை மாட்டின் காதுகளில் விடுகிறது. எருமை மாடு இந்த பாட்டை கேட்டு அப்படியே கண்ணீர் கொட்டுகிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த எரும மாட்டுக்கு புத்தி இவ்வளவு கூர்மையாக பக்தியோட இருக்கே. முடிஞ்சது. மறுநாள் காலையில எல்லாம் காவடியை தூக்கிட்டு புறப்பட்டாங்க திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூரை நோக்கி. இந்த எரும மாடு பின்னாலே வருது. அடியார்களுக்கு பின்னால் வருகிறது. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று நம்ம அப்பர் சுவாமிகள் பாடுவாரே திருவையாற்று தேவாரத்துல. அது மாதிரி எரும மாடு அடியார்களுக்கு பின்னால் வருகிறது. எல்லாம் திருச்செந்தூருக்கு வந்துட்டாங்க. நேர வாசல் எதிர்த்தாப்புல ஆறுமுக நயினார். ஆறுமுக நயினாரை கும்பிட்டாங்க. காவடியை கொண்டு போனார்கள். காவடியிலே இருந்த சர்க்கரையை இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார்கள், வழிபட்டார்கள், பிரசாதம் வாங்கி கொண்டார்கள், சாப்பிட்டார்கள். எல்லாரும் திரும்பி திருநெல்வேலிக்கு வந்து விட்டார்கள். இந்த எரும மாடு மட்டும் அங்கேயே நிற்குது. முருகப்பெருமான் ஆறுமுகப் பெருமானுக்கு முன்னால எரும மாடு அவனையே பார்த்தபடிக்கு நிற்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம். எந்த அசுத்தமும் பண்ணல. யாராவது பழம் கொடுத்தா சாப்பிடும், இல்லைன்னா ஒன்னும் கிடையாது. முருகனை பார்த்தபடிக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பிறவி. எண்ணறிய பிறவிகளில் மானுட பிறவியே யாகினும் அரிதறிதுதான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறிகிறேன் என்பார் தாயுமானார். மனுஷ பிறவி அவ்வளவு சிறப்பு. இந்த எரும மாட்டு பிறவி அதைவிட சிறப்பாகிவிட்டதே என்று எல்லோரும் பார்க்கிறார்கள். 3 நாள் 4 நாள் எரும மாடு அங்கேயே நிற்கிறது. முருகனை பார்த்தபடிக்கு நிற்கிறது. அங்கே வடமலையப்ப பிள்ளையன் என்று ஒரு பெரிய சான்றோர். அவர்தான் அந்த கோயிலுக்கு தலைவன், அறங்காவலர் குழு தலைவன். அவருக்கு ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? கோயில்ல முன்னால இருந்த கொடிமரம் உடைந்து போய்விட்டது. கோயிலுக்கு கொடிமரம் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு இருக்குல்ல, உடம்புல மூலாதாரத்திலிருந்து மேல வரைக்கும் போற முதுகுத்தண்டு இருக்குல்ல, உடம்புக்கு முதுகுத்தண்டு எவ்வளவு முக்கியமோ கோயிலுக்கு கொடிமரம் அவ்வளவு முக்கியம். இந்த முதுகுத்தண்டிலையும் 33 வளையம் இருக்கும், அந்த கொடிமரத்திலையும் 33 வளையம் இருக்கும். இந்த உடம்புல இருக்கிற முதுகுத்தண்டில உள்ள மூலாதாரத்தில இருந்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அது வழியா பிரமரந்திரத்துக்கு அக்னி போற மாதிரி கொடிமரத்திலே கொடி ஏறும். அதுக்குத்தான் திருவிழான்னு பேர். கொடிமரம் இருந்தா திருவிழா நடத்தணும். இப்போ கொடிமரம் உடைந்து போய்விட்டது. அந்த அறங்காவலர் குழு தலைவருக்கு வருத்தம். அன்னைக்கு ராத்திரி தூங்குறார். கனவிலே முருகன் காட்சி கொடுக்கிறான். முருகன் காட்சி கொடுப்பானா? நினைச்சு படுத்தா சத்தியமா காட்சி கொடுப்பான். ராமலிங்க சாமி கேட்பார், முருகா கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியே, ஒருவேளை என் கண்ணு பட்டுருமுன்னு நினைக்கிறியா?
பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிளாய் கருணை இதோ விண்ணேறும் அறிமுதலோர் கரிய ஞான விளக்கே என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே தன்னேறு பொழில் தணிகை மணியே ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே என்பது திருவருட்பா. முருகன் கனவிலே காட்சி கொடுக்கிறான். அறங்காவலர் குழு தலைவர் கும்பிடுகிறார். முருகன் என்ன சொல்கிறான்? நாளைக்கு சண்முக விலாசத்திலே காத்திரு, கொடிமரம் வரும். சண்முக விலாசம்னா எது? கடற்கரைக்கு பேரு சண்முக விலாசம், ஆறுமுக விலாசம். மறுநாள் காலையில வந்துட்டாங்க எல்லாரும். நம்ம வடமலையப்ப பிள்ளையன் வந்துட்டார். கடலுக்குள்ள வந்து பார்க்கிறாங்க. நின்ன எரும மாட்ட காணோம். நேத்தி வரைக்கும் நின்னது, நேத்து ராத்திரி கூட நின்னது, இப்ப காணமே. எல்லாரும் தவிக்கிறாங்க. கடலுக்குள்ள இருந்து கொடிமரம் வருது. பெரிய கொடிமரம், நீளமான கொடிமரம். யாரோ அதை தள்ளிக்கிட்டு வர்றாங்க. யாரு தள்ளுறா? பார்த்தால் அந்த எரும மாடு அந்த கொடிமரத்தை தள்ளிக்கிட்டு வருது. எல்லாருக்கும் ஆச்சரியம். கடலுக்குள்ள இருந்து வருகிறது. திருச்செந்தூர் கடல் எப்படி அலை அடிக்கும்னு நமக்கெல்லாம் தெரியும். அதை மீறி தள்ளிக்கிட்டு வருது. வந்தது கடற்கரைக்கு வந்தது, கொடிமரத்தை அப்படி போட்டது, மேலே பார்த்தது, விழுந்தது, வாயில் நுரை தள்ளிற்று. எருமை மாடு முருகப்பெருமான் திருவடியை அடைந்து விட்டது. என் பிறவி பயன் பெற்றுவிட்டேன். நான் பிறவி எடுத்ததற்கு உரிய நோக்கம் நிறைவேறிவிட்டது. இனிமேல் இந்த பிறவி எனக்கு வேண்டாம். அந்த எரும மாட்டுக்கு கடற்கரையில் சமாதி வைத்திருக்கிறார்கள். யுகஸ்ரீ ரசபதி என்பவர் இந்த செய்தியை 1943 ஆண்டில் அமிர்தவசனி என்ற பத்திரிகையில் வெளியிட்டார். நான் அதை பார்த்து படிச்சுத்தான் இதை பற்றிய செய்தியை தெரிந்து கொண்டேன். இன்னொரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டின் மைய பகுதி, அதாவது ஒரு 1450-60 அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த நேரம் அருணகிரியார் அவதாரம் பண்ற சமயம். திருச்செந்தூருக்கு ஹாலண்டுக்காரர்கள் வந்தார்கள். ஒல்லாந்தர்கள் என்று நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. ஹாலந்துக்காரர்கள் வந்து ஒரு கொடிமரம், ஒரு கப்பல், கப்பலிலே அந்த மரம், கப்பல்னா என்ன, நம்ம படகு மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் படகு, அவ்வளவுதான். அதுல வந்தார்கள். பாய்மர கப்பல், அதான் அந்த பேர் சரி. வந்தவர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தார்கள். எல்லாரும் என்ன சொல்லிவிட்டான்? திருச்செந்தூர் கோயிலிலே உற்சவ மூர்த்தி ஐம்பொன்னால் செய்யப்பட்ட மூர்த்தி, கனமா இருப்பார். எல்லாரும் என்ன சொன்னா அது பூரா தங்கம்னு சொல்லிவிட்டான். ஓ, இவ்வளவு கிலோவுக்கு தங்கம் இருந்தால் அது பெருஞ்சொத்தல்லவா? எல்லாம் உள்ள புகுந்தாங்க. மூலமூர்த்தி கல் விக்கிரகம். கிரகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. கடவுள் இருக்கிறதுனால அதுக்கு விக்கிரகம்னு பேரு. கல் விக்கிரகம் வந்தாங்க. அந்த கல் விக்கிரகத்தை உடைத்து சின்னாபின்னப்படுத்தினார்கள். விக்கிரகம் இருந்த இடத்துல கீழே தங்கம், வைரம், மாணிக்கம், கோமேதகம், நவரத்தினங்கள் இருந்தன. எடுத்து கொண்டார்கள். அப்புறம் இந்த பக்கம் வந்தார்கள். இந்த ஆறுமுக நயினார். ஆறுமுகம், 12 கை, அழகான திருமேனி, கனமான திருமேனி. 60 பேர் சேர்ந்து இந்த திருமேனியை அப்படியே தூக்கினார்கள். கொண்டு போய் பாய்மர கப்பலில் வைத்து விட்டார்கள். கப்பல் புறப்பட்டது. கொஞ்ச தூரம் போன உடனே சூறாவளி காற்றடித்தது. கப்பல் சுழன்றது. எல்லோரும் அஞ்சினார்கள். அலைகள் 7 அடி 8 அடி உயரத்துக்கு வந்தன. இந்த பாய்மர கப்பல் தாங்காது என்று தெரிந்தது. ஒருத்தன் சொன்னா, அந்த கப்பல் கேப்டன், தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த சாமியை தூக்கி கடலுக்குள்ள போடு. அந்த சாமியை தூக்கி உள்ள வச்சோம், அதுக்கப்புறம் தான் இந்த காரியம். எனவே வேண்டாம், நம்ம திரும்ப அங்க கொண்டே வைக்க முடியாது. வைக்க போனால் அகப்பட்டுக் கொள்வோம். அதனால அந்த சாமியை தூக்கி கடல்ல போடு. சொன்னபடி ஒருத்தன் செஞ்சுட்டான். திரும்பவும் சூறாவளி விட மாட்டேங்குது. வந்து பார்த்தா ஆறுமுக நயினார் அப்படியே மேல உட்கார்ந்து இருக்கார். ஏண்டா இந்த சாமியை தூக்கி போட சொன்னனே? கப்பல் தலைவன் கேட்கிறான். சாமியை தூக்கி போட்டவன் என்ன சொல்றான்? இந்த சாமியவா தூக்கி போட சொன்னீங்க? பக்கத்துல இருந்த சின்ன நொண்டி சாமியவில்ல தூக்கி போட்டேன்னா.
அதென்ன நொண்டிச்சாமி? இவங்க முன்னாலே திருடுறதுக்கு திருநள்ளாத்துக்கு போயிருக்கிறான். திருநள்ளாத்திலே உள்ள நடராஜ மூர்த்தியை திருடி இருக்கிறான். அவர் ஒத்த காலில் ஆடுறாரா, அதனால அவருக்கு நொண்டிச்சாமின்னு பேரு வச்சான். அவரை கொண்டாந்து பக்கத்துல வச்சு இப்ப ஆறுமுகனையினாரை திருடி வச்சு அவன் என்ன பண்ணனா, தூக்கி போடுற பொழுது நொண்டிச்சாமியை தூக்கி கடல்ல போட்டுட்டேன்னா. இந்த சாமி எவ்வளடா தூக்கி போடணும்? சரி, எல்லாரும் சேர்ந்தார்கள். ஆறுமுகனையினாரை தூக்கி கடலுக்குள் போட்டார்கள். அந்த பக்கம் நடராஜா, இந்த பக்கம் ஆறுமுகனையினார். மீன்கள் வழிபாடு செய்கின்றன. கப்பல் போய்விட்டது. மறுநாள் காலையில் அந்த பக்கத்திலே வந்தவர்கள் பார்த்தார்கள், கோயில் திறந்திருக்கிறது. மூல விக்கிரகம் சின்னாபின்னப்படுத்தப்பட்டு விட்டது. உற்சவ மூர்த்தியை காணவில்லை. அங்கிருந்து அந்த தலைவர் வந்து சேர்ந்தார். அந்த காலத்திலே அவருக்கும் வடமலையப்ப பிள்ளையன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். இந்த பேர்ல வித்தியாசம் இருக்கலாம், நம்ம பிள்ளையன் என்று வைத்துக் கொள்வோம். அவர் வந்து பார்த்தார், கண்ணீர் வருது. என்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஆகிவிட்டது, நான் இனிமேல் உணவு உண்ண மாட்டேன். தேடி தேடி பார்த்தாங்க, சாமி கிடைக்கல. கடலுக்குள்ள போட்டு விட்டு வெளியில தேடினா எங்க கிடைக்கும்? ஒரு வருஷம் ஆச்சு, ஒன்னும் வழி இல்லை. அவர் உடைஞ்சு போறார். அவருடைய அம்மா என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னால, நீ இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. சாப்பிடாமல் இருந்து இறந்து போனால் உன் கடமையை விட்டு தவறியவன் ஆகிறாய். எப்படியாவது சாமியை திரும்ப கொண்டாந்து வைக்கணும். அது வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிடு. வடமலையப்ப பிள்ளையன் கேட்டுக்கொண்டார். ஒருவேளை சாப்பாடு. காத்து பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பக்கத்தில் வந்து விட்டது. அந்த ஆட்சி சொன்னார்கள், ஆட்சின்னா அவங்க அம்மா வயசானவங்க, திருநெல்வேலி சைவ பிள்ளைமார், நீ நம்மிடத்திலே உள்ள தங்கம் வெள்ளி இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அழகாக ஆறுமுகனையினார் விக்கிரகத்தை செய். இவர் கேட்டார், மூல விக்கிரகத்துக்கு நான் எங்கே போவேன்? என்னோடு வா. அந்த ஆட்சி வயசான ஆட்சி. எங்கே? தாமிரபரணி கரை, குறுக்குத்துறைன்னு பேரு. அந்த இடத்திலே ஒரு மலை. அந்த மலையிலே கல்லை எடுங்கள், முருகனை தயாரிக்கலாம். சிற்பிகள் வந்தார்கள். அந்த ஆட்சி பார்க்கிறாள், இதோ தெரிகிறது முருகன். சிற்பிகளுக்கு தெரியவில்லை. அந்த ஆட்சி கரியை எடுத்தது, கோலம் போட்டது. மேலே அந்த சிற்பம் அழகாக ஸ்கெட்சுங்கிற மாதிரி புனையா ஓவியமாக அந்த ஆட்சியால் வரையப்பட்டது. சிற்பிகள் அழகான மூர்த்தியை அழகாக செய்து விட்டார்கள். தூக்கிக்கிட்டு எல்லாரும் புறப்பட்டாங்க. வழியில் இப்ப 2 விக்கிரகம், ஒன்னு ஆறுமுகனையினார், இன்னும் ஒன்னு மூலமூர்த்தி கல்லுல. வழியில ஒரு இடத்துல படுத்த பொழுது இதுவரைக்கும் தூங்காத வடமலையப்ப பிள்ளையனுக்கு தூக்கம் வந்து விட்டது. கனவில் முருகன் காட்சி கொடுத்தான். முருகா, நீ எங்கே இருக்கிற? நான் கடலுக்குள் இருக்கிறேன். நாளைக்கு காலையில் வா. மேலே கருடன் பரப்பான், கீழே எலும்பிச்சம்பழ மாலை கிடக்கும். இதுதான் அடையாளம். மறுநாள் காலையில் வந்தார்கள். பெரிய பெரிய படகுகள், அதே மாதிரி எலும்பிச்சம்பழ மாலை கீழே இருக்கிறது. மேலே கருடன் பறக்கிறான். வந்தவர்கள் ஒருவனை முக்குளிக்க சொன்னார்கள். அவன் இடுப்பில் கைத்தை கட்டி கொண்டு கீழே இறங்கினான். தேடி பார்க்கிறான். கடலுக்குள் முருகனை காணவில்லை. மேலே வந்துட்டான். வடமலையப்ப பிள்ளையன் சொன்னார், நான் என் பிள்ளையை தேடிக்கொண்டு நான் அல்லவா போக வேண்டும். அவர் இடுப்புல கைத்த கட்டிக்கிட்டார், கீழே இறங்கிட்டார். எல்லோரும் அஞ்சினார்கள். கோடீஸ்வரன், கொஞ்ச நேரம் ஆனா உயிர் போயிரும். மேலே இருந்து இறக்கி விட்டார்கள். கீழே முருகனும் நடராஜாவும். நடராஜாவை பார்த்து முருகன் கேட்கிறார், அப்பா, பிள்ளையன் வந்து விட்டார், முதல்ல நீங்க போறீங்களா, நான் போகட்டுமா? நடராஜா சொன்னார், முதலில் நான் போகிறேன், இல்லாவிட்டால் என்னை விட்டு விடுவார்கள். முதல்ல கையில நடராஜா கிடைச்சார். நடராஜாவை தூக்கிவிட்டு மேல வந்து பார்க்கிறார். கையில நடராஜா. திரும்பவும் முக்குளித்தார். ஆறுமுக பெருமான், 60 பேர் தூக்கிய பெருமான் எளிமையாக வந்து கையில் அமர்ந்தான். மேலே கொண்டு வந்தார்கள். ஒரு பக்கம் நடராஜா, ஒரு பக்கத்திலே ஆறுமுக பெருமான் வைத்து கட்டினார்கள். கொண்டு வந்து சேர்த்தார்கள். இன்னைக்கும் திருச்செந்தூரிலே விழாவிலே ஒரு நாள் முன்பக்கம் முருகன், பின்பக்கம் நடராஜ மூர்த்தி, இப்படி காட்சி கிடைக்கிறது. இது திருச்செந்தூர் முருகனுடைய அருள். இந்த காட்சிதான் அருணகிரியாருக்கும் கிடைத்தது. நடன காட்சி கிடைத்தது.
கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திரனிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ என்று கேட்ட அருணகிரியாருக்கு நடன காட்சி கிடைச்சது. கொண்ட நடனம்பதம் செந்திலும் எந்தமும் கொஞ்சி நடனங்கொழுங்கந்த வேளே என்று பாடினார். இன்னைக்கும் அந்த காட்சியை நாம் திருவிழா நேரத்தில் பார்க்கலாம். முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே கருணை கடலாக வீற்றிருக்கிறான். நான் படைக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு வெள்ளையாடையோடு வருகிறான். நான் காப்பாற்றுகிறேன் என்று காட்டுவதற்கு பச்சையாக வருகிறான். நான் ஒடுக்குகிறேன் என்று காட்டுவதற்கு சிவப்பாக வருகிறான். இதெல்லாம் திருச்செந்தூர் காட்சிகள். நாம் மனக்கண்ணால் அவனை போற்றுகிறோம். திருச்செந்தூர் வியாழக்ஷேத்திரம், வியாழனுக்குரிய திருத்தலம். புகழ் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, ஒழுங்கான வாழ்க்கை வேண்டுமா, ஒழுக்கம் வேண்டுமா, திருச்செந்தூர் பெருமானை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். முருகப்பெருமான் முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்று பாடினார். அந்த திருச்செந்தூர் முருகன் நம்முடைய மடியிலே வந்து வீற்றிருந்து பிள்ளை பெருமானாக நமக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை சிவஞானம், முக்தி, பரகதியும் கொடுத்தருள்வான்.